Hi students, welcome to Edinike Class Academy. So, video நாளைக்கு மாமாத நடிகர் திலக்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TNPSC A க்கு லாஸ்ட் மினிட்ல எல்லாமே வெரித்தமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட ரிவிஷனை எளிமையாக்கணும், ஈஸியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு GS ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு நிறைய கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 8ல பாளைய காலத்துல நான் ரிவிஷன் பண்ணி கொடுத்திருந்தேன். பாலிட்டில மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், DPSP, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதெல்லாம் ஒரு வீடியோவா நான் கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்திருந்தேன். ஓகேவா? இப்போ இந்த பாலிட்டி மாதிரியான டாபிக்ஸ் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க காரணத்தினால நீங்க வந்து படிச்சிடுறீங்க. பட் எக்கனாமிக்ஸ் மாதிரி டாபிக்ஸ்லாம் படிக்க கொஞ்சம் சிரமப்படுறீங்க. ஓகேவா? புக்ல படிச்சா அது பாட்டு வேகா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. சோ அந்த எக்கனாமிக்ஸ்ல ஓகேவா, எக்கனாமிக்ஸ்ல ஒரு டாபிக்கை ரிவிஷன் பர்பஸ் இந்த வீடியோல முடிச்சு தரேன். ஒண்ணு இல்ல 4 டாபிக். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதார சிறப்பியல்புகள், 5-year பிளான், 5ஆண்டு திட்டம், பிளானிங் கமிஷன், திட்டக்குழு, அப்புறமா நிதி ஆயோக். இந்த 4 டாபிக்குமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி நான் முடிச்சு தரேன். வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க, கவனத்தை செதற விடாம வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பாருங்க, ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு டாபிக் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. டெக்னிக்கல் நீங்க உங்க போன்ல படிங்க, GS மட்டும் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி படிச்சிருந்தவங்களுக்கு இது ப்ராப்பர் ரிவிஷனா இருக்கும். இதுவே நான் படிச்சது இல்லை சார் அப்படின்னாலுமே கூட கொஞ்சம் பாஸ் பண்ணி ஸ்லோ பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாரு? ஆடம் ஸ்மித். அதாவது பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம், முதலாளித்துவத்தின் தந்தையும் ஆடம் ஸ்மித் தான். முதலாளித்துவத்தின் தந்தையும் ஆடம் ஸ்மித் தான். காரணம் 1776ல ஓகேவா, நாடுகளின் செல்வம், வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்ல அவர் கேபிட்டலிசம் பத்தி பேசியிருக்காரு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1869ல கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறவரு டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற புக் எழுதுறாரு. ஓகேவா? டாஸ் கேபிட்டல்ல அவர் கம்யூனிசம், சோசியலிசம் பத்தி பேசியிருக்காரு. ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம், ஃபாதர் ஆஃப் சோசியலிசம். அவர் சமதர்மத்தின் தந்தை, பொது உடைமை கோட்பாடு, அதோட தந்தை யாருன்னு கேட்டாலும் நீங்க கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு தான் சொல்ல போறீங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 1936ல தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், மணி அண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது வேலை வாய்ப்பு, பணம் மற்றும் வட்டியின் கோட்பாடு அப்படிங்கிற புக்கை 1936ல ஓகேவா ஜேம் கீன்ஸ் அப்படிங்கிற எழுதுறாரு. இதுல அவர் மிக்சர் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம் பத்தி பேசியிருக்காரு. அப்ப ஃபாதர் ஆஃப் மிக்சர் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை யாருனாலும் நீங்க ஜேம் கீன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல போறீங்க. ஓகேவா? இது வந்து வேர்ல்டு எக்கனாமி ஆகட்டும், இந்தியன் எக்கனாமி ஆகட்டும், ஒரு பேசிக்னா இதுதான். ஓகே, கேபிட்டலிசம், சோசியலிசம், கம்யூனிசம், மிக்சர் எக்கனாமி, இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்தியா வந்து மிக்சர் எக்கனாமியை ஃபாலோ பண்ற ஒரு கண்ட்ரி. சோசியலிசம் ஃபாலோ பண்றது யாருன்னா ரஷ்யா, கம்யூனிசம் ஃபாலோ பண்றது சைனா, கேபிட்டலிசம் ஃபாலோ பண்றது அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃபர்தர் கண்ட்ரிஸ். ஓகே, ரைட். அப்படியே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எக்கனாமிக்ல இந்தியாவில் நடந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸ் மட்டும் அப்படியே சொல்றேன், அப்படியே ஞாபகம் இருக்கான்னு அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? ரைட். RBI ஆக்ட் இந்தியாவில் எப்போ போறாங்க? 1934ல. RBI எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்ப? 1935 ஏப்ரல் 1ல. ஓகேவா? இந்தியா சைனா வார் 1962ல நடக்கும். இது நடுவில் 5-year பிளானா நடந்துட்டு இருக்கப்ப தேர்ட் 5-year பிளான் இப்ப நடந்துட்டு இருக்கும் 1962ல. தேர்ட் 5-year பிளான ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போறதுக்கு இந்த இந்தியா சைனா வார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் 1965ல திரும்ப இந்தியா பாகிஸ்தான் வார் வரும். 1966ல அடுத்த ஒரு 5 இயருக்கு பிளான் போடுற அளவுக்கு பட்ஜெட் இந்தியா கையில இருக்காது. ஓகேவா? இந்தியா ரொம்ப ஸ்தம்பிச்சு போன சூழ்நிலையில கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படிங்கிறது இந்தியாவோட எக்கனாமியை கொஞ்சம் டெவலப் பண்ணி வரும். ஓகேவா? சோ நீங்க அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பாக்குறப்ப ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார் வேர்ல்ட் யாருன்னா நார்மன் போர்லாக். சரிங்களா? அதாவது விவசாயத்தின் தந்தை உலகத்துக்கு யாருன்னா நார்மன் போர்லாக். அப்ப ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார் இந்தியா யாருன்னா MS சுவாமிநாதன். சரிங்களா? அது பசுமை புரட்சி தந்தை இந்தியாவுக்கு யாருன்னா MS சுவாமிநாதன். பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் எப்ப நடந்திருக்கும்? 1967ல. ஓகேவா? 1969ல அப்போதைக்கு பிரதமர் யாருன்னா நேருவோட பொண்ணு இந்திரா காந்தி தான். 14 பேங்கை நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. திரும்ப 1980ல ஒரு 6 பேங்கை நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. 1992ல ஒரு பேங்கை நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. மொத்தமா 21 பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்ணப்பட்டிருக்கும். 1992ல அந்த ஒரு பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்கல்ல, அது பேர் வந்து IDBI, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபார் இந்தியா. ஆனா இப்போ வந்து அது பிரைவேட் பேங்கா இருக்கு. இன்னும் சொல்ல போனா LICயோட ஒரு சரிங்களா மெர்ஜில் இருக்கு. ஓகேவா? IDBI அப்படின்றது. ரைட். அப்படியே கட் பண்ணீங்கன்னா 1975ல RRB, ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்த ரீஜனல் ரூரல் பேங்கோட ஷேர் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கலாம். 50% ஷேரை சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கும், 15% ஷேரை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சிருப்பாங்க, 35% ஷேரை அந்த கன்சர்ன் பேங்க், அந்த பிரான்ச் இருக்குல்ல அதோட சேர்மன் வச்சிருப்பாரு. ரீஜனல் ரூரல் பேங்க் இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் ரூரல் பேங்க் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கிராமின் பேங்க். 2018-19 டைம்லாம் இது வந்து 2 பேங்கா இருந்தது, பாண்டியன் கிராமின் பேங்க், பல்லவன் கிராமின் பேங்க். பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கி 2ஆ இருந்ததை தமிழ்நாடு கிராமின் பேங்க் ஒன்னாக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு கிராம வங்கியோட தலைமையகம் எங்கன்னா சேலம். ஓகே, ரைட். 1975ல இந்திரா காந்தி 20 அம்ச திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா?
அடுத்து கட் பண்ணீங்கன்னா 1982 ஓகேவா நபார்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பேங்க் வந்து 1982 வந்திருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1988 சரியா சொல்லணும்னா 61வது சட்ட திருத்தப்படி அப்போதைக்கு பிரதமர் அந்த ராஜீவ் காந்தி என்ன பண்ணிருப்பானா ஓட்டு போற வயசை 21 18 மாத்திருப்பாரு. இதுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா ஒரு டைம் லைன் மாதிரி சொல்லிட்டு வரேன், எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கவனம், அதாவது ஞாபகத்தில் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 1990 அகைன் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதாவது IMF லோன் கேட்டிருப்பாங்க, IMF தர மறுத்துவாங்க ஓகேவா. அதாவது நீங்க வந்து உங்களோட எக்கனாமி ஓப்பன் எக்கனாமி மாத்தி விடுங்க, அப்பதான் நாங்க லோன் தருவோம், IMF லோன் தர மறுத்துவாங்க சரிங்களா. சரி, அந்த கட்டத்துல 1991 அப்ப பிரதமர் யாருன்னா நரசிம்மராவ் காங்கிரஸ், அப்ப பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் யாருன்னா மன்மோகன் சிங், இவங்க எல்லாம் சேர்ந்து LPG லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலகமயமாக்கல் ஒரு புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் க்ளோஸ்ட் எக்கனாமி இருந்த இந்தியா ஓப்பன் எக்கனாமி மாறும். அதுக்கப்புறம் தான் பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய உள்ள வரும், இன்ஜினியரிங் கம்பெனி காலேஜஸ் கம்பெனிஸ் நிறைய உள்ள வரும். இந்தியா கொஞ்சம் கார்பரேட் வேர்ல்டா மாற ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் 1990s அப்புறம். ஓகே, 1998 பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஃபர்ஸ்ட் ஆட்சியை பிடிப்பாங்க. இந்த பிஜேபி அப்படிங்கிற கட்சி எப்போ வருது அப்படின்னா 1980 வருது. கட்சியை கொண்டு வந்த ஒரு பேர் அத்வானி ஓகேவா, கட்சியை கொண்டு வந்த பேர் அத்வானி. இதை பத்தி நம்ம பேசுறப்ப பிஜேபி பத்தி பேசுறப்ப RSS பத்தி பேசாம இருக்க முடியாது. RSS அப்படிங்கிற பார்ட்டி 1925 வந்துச்சு, அதை கொண்டு வந்தவரோட பேர் ஹெங்டேவர், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே ரைட், பிஜேபி 1998 வந்துச்சு, ஆட்சிக்கு வந்தது ஓகேவா. பிரதமரானது வாஜ்பாய் அவர்கள் 1998 கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு ரிலீஸ் பண்றாங்க. அந்த கார்டு வந்து ஃபார்மர்ஸ் கார்டு, அந்த கார்டை வச்சு ஃபார்மர்ஸ் நபார்ட்ல போய் லோன் வாங்கிக்கலாம். இப்ப இந்த கிசான் கிரெடிட் கார்டை ரிலீஸ் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, நபார்டும் RBI சேர்ந்துதான் ஓகேவா ரைட். 1999 கார்கில் வார் நடக்கும், இந்தியா வின் பண்ணிடும், இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு அந்த வார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2002 இந்தியாவோட கடன் ரொம்ப அதிகமா இருக்கும், மக்களுக்கு எல்லாம் கொடுத்த கடன் வந்து வரவே வராது. அதாவது NPA அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, NPA நான் பெர்ஃபார்மிங் ஆசெட், சாரி தமிழ்ல சொன்னா வாரா கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க லோன் வாங்கி 3 மாசம் அது 84 நாள் ஓகேவா 90 நாள் ஓகே, நீங்க வந்து வட்டியும் கட்டல அசலும் கட்டலன்னா அது வாரா கடன்ல போயிடும், நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்ல போயிடும். 2002 ரொம்ப இந்தியாவில் அதிகமா இருக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சர்ஃபேசி ஆக்ட் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அது கீழே வந்ததான் ARC, அதாவது ஆசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அவங்க வந்து அந்த லோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகேவா. திரும்ப 2004 காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிட்டு மன்மோகன் சிங் பிரதமர் ஆயிடுவாரு. 2009 அகைன் காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கும், திரும்ப மன்மோகன் சிங் பிரதமர் ஆவாரு. 2008 வேர்ல்டு எக்கனாமியே டவுன் ஆகும். உலக பெருமந்தம் எப்ப ஏற்படுச்சு கேட்டாங்கன்னா 2008 ஓகேவா. அமெரிக்கால எக்கனாமி லோ ஆனனால அது உலகம் ஃபுல்லா பாதிச்சிடும். இதுக்கு நடுவுல 2016 நவம்பர் 8 நள்ளிரவு டிமானிட்டைசேஷன் இந்தியாவில் பண்ணுவாங்க. 2017 ஜூலை 1 நள்ளிரவு GST வந்துடும். அப்புறமா கோவிட் அப்படியே இந்தியா மூவ் ஆயிட்டு இருக்கு ஓகேங்க. 1934 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இந்தியா எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நான் டைம் லைன் மாதிரி சொல்லிட்டேன், கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவ்வளவுதான் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பாக்குறப்ப நம்ம இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, அப்படியே ஃபைவர் பிளானுக்கு போயிடலாம். ஃபைவர் பிளான் பாக்குறப்ப இந்த விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 1934 MS விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவர் பிளான்ட் எக்கனாமி திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு ஓகேவா. நெக்ஸ்ட் 1938 நேரு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா எங்களுக்கு திட்டக்குழு பிளானிங் கமிஷன் வேணும்னு கோரிக்கை வச்சிருப்பாரு ஓகேவா 1938. அதன் விளைவா 1950 மார்ச் 15 வரைக்கும் நம்ம திட்டக்குழு நமக்கு வந்துடும். பிளானிங் கமிஷன் இப்ப ஏற்படுத்தினாங்க 1950 மார்ச் 15. அதை கொண்டு வந்த பிரதமர் அப்போதைக்கு பிரதமர் ஜவஹர்லால் நேரு சரிங்களா. சரி, அப்படி நம்ம ஃபைவர் பிளான்குள்ள மூவ் ஆயிடலாம். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 இருந்து 1956 வரைக்கும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா விவசாயம் அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஓகேவா. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க 1951 to 56. இதுக்கு யார் பிளான் போட்டு கொடுத்தாங்கன்னா ஹராட் தோமன் சொல்லிட்டு 2 பேர் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் செகண்ட் ஃபைவர் பிளான். செகண்ட் ஃபைவர் பிளான் வருஷம் 1956 இருந்து 1961 வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. யார் பிளான் போட்டு கொடுத்தாங்கன்னா மகளோன் நோபிஸ். மகளோன் நோபிஸ் யாருன்னா ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியலின் தந்தை ஓகேவா. திரும்ப தேர்ட் ஃபைவர் பிளான். தேர்ட் ஃபைவர் பிளான் டைமிங் 1961 இருந்து 1966 வரைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கட்ஜில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இதை வந்து கட்ஜில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, வீடியோ கட் ஆயிடுச்சு ஓகேவா, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தேர்ட் ஃபைவர் பிளான் 1961 இருந்து 66 கட்ஜில் திட்டம் சொல்லுவாங்க. கட்ஜில் திட்டம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா கட்ஜில்ங்கிற ஒரு பிளான் போட்டு கொடுக்கல. பிளான் போட்டு கொடுத்தது என்னமோ ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி 2 பேர் தான். ஆனா ஆக்சுவலா 5 இயர் பிளான் நம்ம எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்னா ரஷ்யால இருந்து எடுத்திருப்போம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகத்திலே 5 இயர் பிளான் அப்படிங்கறத கொண்டு வந்தது ரஷ்யா தான். ஃபர்ஸ்ட் ஃபைவர் பிளான் ரஷ்யால எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1928 போட்டிருப்பாங்க. அது ஒரு சைடு இருக்கட்டும். இந்த தேர்ட் ஃபைவர் பிளானோட பிளான் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால கட்ஜில் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு கொடுத்திருப்பாரு. அதே மாதிரியே இருக்கும். அதனால இது கட்ஜில் திட்டம் பேரு. ஆனா பிளான் போட்டது ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி 2 பேர். 1961 66 வரைக்கும் தேர்ட் ஃபைவர் பிளான். இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா விவசாய தொழிற்சாலை ரெண்டுக்குமே சம முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் ஃபைவர் பிளானுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க விவசாயத்துக்கு.
செகண்ட் ஃபேவர் பிளான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? தொழிற்சாலை இண்டஸ்ட்ரீஸ்க்கு. தேர்டுக்கு விவசாயம் தொழிற்சாலை ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அப்புறமா 1966ல அதான் சொல்லியிருப்பேன் கஜானா காலியா இருந்திருக்கும். அதனால 66, 67, 68க்கு வருஷம் பிளான் போட்டிருப்பாங்க. அப்போதைக்கு ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சியில இருந்த மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவரு என்னப்பா பிளானிங்க்கு லீவ் விட்டீங்களான்னு சொல்லி விமர்சிச்சிருப்பாரு. ஓகேவா? பிளானிங் லீவ் திட்ட விடுமுறை விட்டீங்களா விமர்சிச்சிருப்பாரு. கவர்மெண்ட் வருஷம் தான் பிளான் போட்டிருப்பாங்க. இந்திரா காந்தி அந்த பிரதமர், அப்ப பிரதமர். ஆனா திட்ட விடுமுறை அவர் விமர்சிச்சனால திட்ட விடுமுறை எக்ஸாம்ல எப்ப கேட்டாங்கன்னா 66, 67, 68 தான் நீங்க சொல்லணும். திரும்ப 4வது 5ஆண்டு திட்டம் 1969ல இருந்து 1974 வரைக்கும். 4th 69ல இருந்து 74 வரைக்கும். இதுக்கு யார் பிளான் போட்டு கொடுத்தாங்கன்னா ஆலன் மனோ மற்றும் அசோக் குருத்தான்னு சொல்லிட்டு 2 பேரு. இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்கன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு பொருளாதாரம். ஓகேவா? நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு பொருளாதாரம். இதுக்கு நடுவில் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபேவர் பிளான்ல நிறைய அணைகள் வந்து பாத்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. செகண்ட் ஃபேவர் பிளான்ல நிறைய இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் அயன் எக் ஃபேக்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால அப்ப நிறைய டேம்ஸ்லாம் வந்து ரீஒர்க் பண்ணிருப்பாங்க. செகண்ட் வந்து ஃபேக்டரிஸ் முக்கியத்துவம் கொடுத்தனால நிறைய ஃபேக்டரிஸ் இந்தியாவில் வந்திருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கப்ப 4th ஃபைவர் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா விலைவாசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 61% உயர்ந்திருக்கும். காரணம் அப்ப பெய்ய வேண்டிய பருவமழை சரியா பெஞ்சிருக்காது. பங்களாதேஷ் அகதிகள் ரொம்ப பேர் உள்ள வந்தனால 4th ஃபைவர் பிளான் ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5வது 5ஆண்டு திட்டம் 1974 இருந்து 1979 வரைக்கும் யார் பிளான் போட்டு கொடுத்தாங்கன்னா டிடி தார் அப்படின்றவர். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்கன்னா வறுமை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிறது தான் 5th ஃபயர் பிளான். எக்ஸாம்ல கரிபி ஹட்டாவோ எந்த 5ஆண்டு கேட்டாங்கன்னா 5th ஃபயர் பிளான். சரிங்களா? டிடி தாரோட கரிபி ஹட்டாவோ வறுமை ஒழிப்பு 5வது 5ஆண்டு திட்டம் 1974 இருந்து 79 வரைக்கும். ஆனா இந்த 5வது 5ஆண்டு ஃபுல்லாவே போயிருக்காது. காரணம் 1978ல ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும். ஓகேவா? ஜனதா தளத்தை சேர்ந்த மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிற ஒரு ஆட்சியை பிடிச்சிருவார் 1978ல. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சுழல் திட்டம் ரோலிங் பிளான் கொண்டு வந்துருவாங்க. சுழல் திட்டம் ரோலிங் பிளான் என்னன்னா வருஷம் பிளான் போடுறது. 78, 79, 80க்கு சுழல் திட்டம் தான் போயிருக்கும். அப்பயும் ஃபயர் பிளான் நடந்திருக்காரு. 66, 78 பிளானிங் லீவ் ஃபயர் பிளான் நடந்திருக்காது. 28, 29 ரோலிங் பிளான் ஃபயர் பிளான் நடந்திருக்காரு. திரும்ப 6th ஃபயர் பிளான் 1980ல இருந்து 85 வரைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 5வது பிளான் கொடுத்த வறுமை ஒழிப்பு இருக்குல்ல அதையே கண்டினியூ பண்ணுவாங்க 6th ஃபயர் பிளான். நெக்ஸ்ட் 7th ஃபயர் பிளான் 1985 இருந்து 1990 வரைக்கும். ஓகேவா? 7th 1985 1990 வரைக்கும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்குதல் கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட். இதான் 7th ஃபயர் பிளான்கான எய்ம். ஓகேவா? அப்புறமா 8வது 5ஆண்டு திட்டம் அதாவது 8வது 5ஆண்டு திட்டம் 1992 தான் ஆரம்பிக்கும். அப்ப 90, 91 என்ன சார் ஆயிருக்கும் அப்படின்னா நம்மளோட எக்கானமியை மாத்தி அமைச்சிருப்பாங்கல்ல. லோன்லாம் கேட்பாங்க, ஐஎம்எஃப் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை போனனால நம்மகிட்ட 5 வருஷத்துக்கு போட பிளான் இருக்காது. அதனால வருஷம் பிளான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? திரும்ப 1992ல இருந்து 97 வரைக்கும் 8வது 5ஆண்டு திட்டம் யார் பிளான் போட்டு கொடுத்தாங்கன்னா ஜான் மில்லர் அப்படின்றவர். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்கன்னா மனிதவள மேம்பாடு. ஓகேவா? இதுக்கு இடையில கரிபி ஹட்டாவும் கேட்டா 5வது 5ஆண்டு சொல்லணும். பிரைவேட் செக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஃபைவர் பிளான் எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க 7th சொல்லணும். ஓகேவா? 7வது 5ஆண்டு திட்டம் தான் பிரைவேட் செக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ராஜீவ் காந்தி பிரதமரா இருப்பார். ஓகே 8 சொல்லி முடிச்சிட்டேன். 9th ஃபைவர் பிளான் டைமிங் 1997ல இருந்து 2002 வரைக்கும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா சமத்துவம் மற்றும் சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது 9th ஃபயர் பிளான்கான எய்ம். ஓகேவா? அப்புறமா 10வது 5ஆண்டு திட்டம் 2002ல இருந்து 2007 வரைக்கும். இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்கன்னா வேலை வாய்ப்பை அதிகரித்தல் இன்க்ரீஸ் எம்ப்ளாய்மெண்ட். வேலை வாய்ப்பை உருவாக்குறதுனா 7th, வேலை வாய்ப்பை அதிகரித்தல்னா 10th. சரிங்களா? அப்புறமா 11வது 5ஆண்டு திட்டம் 2007ல இருந்து 2012 வரைக்கும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது வேகமான உள்ளடக்கிய வளர்ச்சி, வேகமான உள்ளடக்கிய அதிவேக வளர்ச்சி 11th ஃபயர் பிளான்கான எய்ம் 2007ல இருந்து 2012 வரைக்கும். கடைசியா 12வது 5ஆண்டு திட்டம் 2012ல இருந்து 2017 வரைக்கும் போட்டிருப்பாங்கன்னா நீடித்த மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது 12வது 5ஆண்டு திட்டமான முக்கியத்துவம் எய்ம். ஓகேவா? ஆனா 12வது திட்டம் முடிஞ்சிருக்காரு. காரணம் 2014ல இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்றுக்குவாங்க 2014ல. 2014 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நான் திட்டக்குழுவை நிதி ஆயோகா மாத்த போறேன், பிளானிங் கமிஷனை நிதி ஆயோகா மாத்த போறேன்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் அறிவிப்பாரு. ஓகேவா? அப்ப நிதி அறிவிச்சது எப்பனா ஆகஸ்ட் 15 2014. நிதி ஆயோக் ஆரம்பிச்சது எப்பனா ஜனவரி 1 2015. ஓகேவா? இதை மறந்துடாதீங்க. அப்ப 64 வருஷமா இருந்த பிளானிங் கமிஷனர் திட்டக்குழுவை நிதி ஆயோக்னு பேர் மாத்திடுவாங்க. சரிங்களா? பிளானிங் கமிஷன் திட்டக்குழு நிதி ஆயோக் இந்த ரெண்ட பத்தியும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? பிளானிங் கமிஷன் திட்டக்குழுக்கு தலைவர் பிரதமர், நிதி ஆயோக்கும் தலைவர் பிரதமர். இதுக்கு நடுவில் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்
தேசிய வளர்ச்சி குழுங்கிறது எப்ப வருதுன்னா 1952ல வருது. அவங்க தான் 5-year பிளான பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க. இது ஒரு டீடைல் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ திட்டக்குழு பிளானிங் கமிஷனுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா டாப் டு பாட்டம் அப்ரோச்சா இருக்கும். அதாவது சென்ட்ரல் என்ன சொல்றாங்களோ அதை எல்லா ஸ்டேட்டும் கேட்கணும். ஆனா நிதி ஆயோக்ங்கிறது எப்படி இருக்கும்னா பாட்டம் டு டாப் அப்ரோச்சா இருக்கும். ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டும் சொல்லக்கூடிய தகவல்களை சேகரிச்சு தான் இவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. ஓகேவா? பிளானிங் கமிஷன் 5ஆம் தேதியில போடும், நிதி ஆயோக்களும் 5ஆம் தேதியில போட மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி நிதி ஆயோக்கோட ஒரு கோடு என்னன்னா திங்க் டேங்க் ஆஃப் இந்தியா, அது சிந்தனை குழுவா செயல்படும். யார்? நிதி ஆயோக் அப்படிங்கிறவங்க. அவங்க அப்படி திட்டக்குழு அப்படி இருக்க மாட்டாங்க. ஓகே, திட்டக்குழு என்ன பண்ணும் அப்படின்னா நிதி ஆயோக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷம் ஒரு இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? வருஷம் ஒரு இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்ன இண்டெக்ஸ் அப்படின்னா எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், நீடித்த வளர்ச்சி இலக்குகள் அப்படிங்கிற பேர்ல வருஷம் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ற என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கேரளா, செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு, இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த மாதிரி ரிலீஸ் பண்றப்ப என்ன இருக்கும்னா தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ் இருக்கா, நெக்ஸ்ட் இயர் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உழைப்பை போடுவாங்க. ஆமா, எல்லா ஸ்டேட்டும் போட்டி போடணும். ஸோ போட்டி போட்டு அப்படியே நாடே வளரும். இதான் நிதி ஆயோக். பிளானிங் கமிஷன் திட்டக்குழு இதெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா. ஓகேவா? நிதி ஆயோக்ல உறுப்பினர்களா யார் இருப்பாங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட சிஎம் இருப்பாங்க, எல்லா யூனியன் டெரிட்டரியோட கவர்னர் இருப்பாங்க, எல்லா மாநிலத்தோட முதல்வர்களும் எல்லா யூனியன் பிரதேசத்தோட கவர்னரும் இருப்பாங்க நிதி ஆயோக்ல. திட்டக்குழு அப்பெல்லாம் கிடையாது. ஓகேவா? ரைட்டு. நெக்ஸ்ட் நிதி ஆயோக்கோட தலைவர் பிரதமர் தான். ஆரம்பத்துல இப்போ வரைக்கும் யார் தான்? நரேந்திர மோடி அவர்கள் தான். சரிங்களா? நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கோட 2வது துணைத் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ்குமார். நிதி ஆயோக்கோட 2வது துணைத் தலைவர் ராஜீவ்குமார். நிதி ஆயோக்கோட 3வது துணைத் தலைவர் யாரு? இப்ப யாரு இருக்கான்னா சுமன் பெர்ரி அப்படிங்கிறவர் 2022 இருக்காரு. இந்த அரவிந்த் பனகாரியாங்கிறவர் இப்ப போற நிதிக்குழு ஃபைனான்ஸ் கமிஷன் அதுக்கு வந்து சேர்மனா வர போறாரு. இதெல்லாம் போதரா பார்க்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதார சிறப்பியல்புகள் ஆரம்பிச்சு 5ஆண்டு திட்டம், பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தரா இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். அப்படியே யூனிட், பாலிட்டி, எக்கனாமி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணலாம். ஆப்டிடியூட் அப்பப்போ வரும். ஓகேவா? அதனால ஏஐக்கு படிச்சுட்டு இருக்கோங்க, ஜிஎஸ் நினைச்சு பயப்பட தேவையில்ல. நம்மளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நாங்கள் உங்களுக்கு கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.